அண்ணா மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி முதலமைச்சராவதற்கும் 1971 இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதற்கும் காரணமானவர் அண்ணாவின் இதயக்கனி நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கும் வகையில் அன்று முதல்வராக இருந்த திரு கருணாநிதி கணக்கு கேட்ட காரணத்திற்காக கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றினார். அன்று ஊழல் ஆட்சியை எதிர்த்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடக்கினார். ஆணவ செருக்குடன் இருந்த திமுகவை வீழ்த்தி முதல் தேர்தலிலே ஆட்சி பிடித்தவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் உயிரோடு இருக்கின்ற வரை திமுகவால் வெற்றி பெறவே முடியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதயக்கனி மட்டுமல்ல, நாடோடி மன்னன், 1000ல் ஒருவன், மலைக்கல்லன், மர்மயோகி, உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்கள் செய்தாலும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் திரைப்படங்கள் எல்லாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகும் புரட்சி தலைவரின் புகழ் மந்தாமல் தங்கமாக சொலித்துக் கொண்டிருக்கின்றது என்பதற்காக இதயக்கனி திரைப்படமே ஒரு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது.